புல் மார்க்கெட்னா என்ன, பியர் மார்க்கெட்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு ஸ்டாக் இல்லைனா ஒரு காயின் அது மேலே போய் கீழே போய் மேலே போய் கீழே போய் அப்படியே ஓவராலாக மேலே போயிட்டே இருந்தது அப்படின்னா அது புல் மார்க்கெட். இதே ஒரு காயின் மேலே போய் கீழே போய் மேலே போய் கீழே போய் அப்படியே கீழே போயிட்டே இருந்ததுன்னா, அதாவது டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, அப்படி கீழே போயிட்டே இருந்ததுன்னா அது பியர் மார்க்கெட். இப்போ நம்ம பியர் மார்க்கெட்டில் தான் இருக்கோம். ஆக்சுவலாக பியர் மார்க்கெட்டில் தான் நம்ம நிறையா திங்ஸை லேர்ன் பண்ணிக்க முடியும். புல் மார்க்கெட் நம்ம எப்போ வேணாலும் அங்கேருந்து நம்மளை கீழே இறக்கி விட்டுரும். ஜேபி மார்கன் அழகாக ஒன்று சொல்லுவார், பியர் மார்க்கெட்டுன்றது தான் கரெக்டான ஸ்டாக்ஸை கரெக்டான பர்சன்ட்டை போய் சேர்க்கும். அது வேல்யூ இல்லாத ஒருத்தர் அதை வச்சுருந்துருப்பார், அது கரெக்டான பர்சன்ட்டை இந்த பியர் மார்க்கெட்லேருந்து தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதே தான் இங்கேயுமே அந்த காயின்ஸை எவ்வளோ பொட்டன்ஷியல்னு தெரியாமல் நிறைய பேர் வச்சுருந்துருப்பாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி டைமில் தான் கரெக்டான பர்சன்ஸ்ட்டை வந்து சேரும். அவங்க அதை ஹோல்ட் பண்ணுறது மூலிமா லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிற எக்ஸ்சேஞ்ச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியோபி அப்படின்ற எக்ஸ்சேஞ்ச் தான் ஃபஸ்ட்டு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பினான்ஸ் இருக்கே, அதானே நம்பர் 1, அதே நாங்கள் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பினான்ஸில் ஃபீஸ் ரொம்ப அதிகம், அதெல்லாம் ப்ரோ அந்த மாதிரி உள்ள ட்ரேடர்ஸ்க்கு தான் செட் ஆகும். ஹியோபி கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களோட நேட்டிவ் டோக்கனான ஹெச்டியை நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஹெச்டி டோக்கன்ஸ் கொஞ்சம் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அது மூலிமா நீங்கள் ஃபீ பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரைம் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் அங்கே நடக்கும். இது வரைக்கும் ஒரு 25 to 30 ப்ரைம் லிஸ்ட் ஆல்ரெடி நடந்துருச்சு, அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதெல்லாம் என்னன்றதை நான் வாரங்களில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி கேண்டி ட்ராப்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர். இப்போது அதாவது குவாலிட்டியான டோக்கன்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அந்தந்த ப்ராஜெக்ட்டில் உள்ளவங்க அந்த ஹியோபி மூலியமாக ஏர் ட்ராப்ஸ் மாதிரி தருவாங்க. ஏர் ட்ராப்ஸ்னால் என்னென்னா அவங்க சொல்கிற ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணுறது மூலிமா நமக்கு கொஞ்சம் டோக்கன்ஸை ஃப்ரீயாக ரிவார்டாக தருவாங்க. ஸோ அதில் நம்ம இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நார்மலாக நம்ம ட்ரேட் பண்ணுறது மூலியமாகவே, நார்மலாக நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரேட் பண்ணுற வேல்யூ மூலியமாகவே நீங்கள் அதில் லாட்ரி மாதிரி அப்ளை பண்ணி நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா 100க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக அதில் லாட்ரி கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஒரு 100 டைம் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா 60 டைம் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, அடுத்து இதில் நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறது என்ன காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USDT ஸ்டேபிள் காயின். அதை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா வாசரிக்ஸ், CoinDCX இந்த மாதிரி இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸில் தான் நம்ம INR, அதாவது நம்ம இந்தியன் ருபீஸை டைரெக்டாக வச்சு ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் இது இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ். இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு இந்த டைமில் வரும், எதுக்கு வாசரிக்ஸ், CoinDCXலாம் இருக்கும்போதே நான் இதை யூஸ் பண்ணணும்? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நமக்கு TDS இருக்குது, அது இல்லாமல் டேக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸில் நிறையா இருக்கிற காரணத்தினால நம்ம இப்போதைக்கு இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸை தவிர்க்கிறது நல்லது. இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸில் இப்போதைக்கு இருந்துக்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி USDT நம்ம INR P2P மூலியமாக பை பண்ணிவிட்டு, P2Pன்றது பியர் டு பியர், இது பினான்ஸ்லேயும் இருக்குது, ஹியோபிலையும் இருக்குது. நம்ம ஹியோபியில் அந்த P2P மூலியமாக INR வச்சு USDTயை வாங்கிட்டு அது மூலியமாக நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ இது கேட்க உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஸோ இது எப்படி P2Pயில் நம்ம INR வச்சு USDT பை பண்ணுறது, அப்புறம் அந்த USDTயை வச்சு எப்படி காயின் பை பண்ணுறது அப்படின்றத தெளிவாக ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்காக பார்த்துடலாம். இப்போ ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஹியோபி குளோபல் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த ஆப் வந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கனால டைரெக்டாக உள்ளே போய்க்கிறேன். அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக டார்க் தீம் தான் பிடிக்கும், அதனால் நான் ஃபஸ்ட்டு அதை மாற்றிடுறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சைன் அப் பண்ணிடலாம். மேலே சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இமெயில் மூலியமாகவே இதை சைன் அப் பண்ணிக்கலாம். இமெயில் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வெரிஃபிகேஷன் ஒன்று பண்ண வேண்டியது இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போதும். ஸ்லைட் பண்ணிவிடுங்க. இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் இமெயிலுக்கு ஒரு 4 டிஜிட் நம்பர் OTP வரும். அதை போய்ட்டு காப்பி பண்ணிவிட்டு வந்து இதில் போட்டுடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் KYC கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க உங்கள் டிரைவிங் லைசன்ஸை வச்சு. அப்போ தான் நம்மளோட லிமிட் கொஞ்சம் அதிகமாகும். இப்போ நீங்கள் சைன் அப் பண்ணதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் போனஸ் தருவாங்க. ஷிபு போனஸ் கொடுத்துருக்காங்க இந்த தடவை. ஸோ இதை எங்கே போய் செக் பண்ணுறது அப்படின்னா ரிவார்ட் ஹப் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாகின் ஆகிட்டு உங்களோட போனஸை காட்டும். அதே டைமில் அடுத்தடுத்த போனஸ் என்னெல்லாம் இருக்குது டாஸ்க் அப்படின்றதையும் காட்டும். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த போனஸை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது ஒரு டாஸ்க். இப்போ நான் மை பேக் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஷிபு எங்கே இருக்கோ அங்கே கூட்டிகிட்டு போவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷிபுவோட ஒர்த் $1, அதாவது நம்ம இந்தியன் மதிப்பில் 80 ரூபா. இதை நீங்கள் வித்ட்ரால் பண்ணணும்னா மினிமம் $20 உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதும், இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ வெளியே வந்துக்கலாம். இப்போ வேறு என்னென்னலாம் இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹியோபி ஏர்ன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னு பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஹியோபி ஏர்ன்ன்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட அமௌண்ட், அதாவது காயின்ஸை ஸ்டேக் பண்ணுறது மூலிமா நமக்கு சில ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் 600% APY, அதாவது ஒரு இயர்லி 600% தருவாங்க. பட் அதோட லிமிட்டட் பீரியட் தான் இருக்கும். 7 டேஸ்க்கு இல்லை 14 டேஸ்க்கு ஃப்ளெக்சிபிள் அப்படி தான் இருக்கும்.
அடுத்து ஹியோபியில் நியூ லிஸ்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்க்க போகிறோம். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர் ஹியோபியில், அதனால தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ட்ரேடிங் பண்ணுறது மூலியமாக இதில் அப்ளை பண்ணி நம்ம டோக்கன்ஸை ஏர் ட்ராப் மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஆல்ரெடி $292 இதிலே கிடச்சிருக்கு. 24 அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு. இதில் கீழே போனீங்கன்னா தெரியும், ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்கள் ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். இதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைக் ட்ரா பேசிஸில் லாட் பேசிஸில் உங்களுக்கு காயின்ஸ் ஏர் ட்ராப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் ஒரு 10 அட்டன் பண்ணிங்கன்னா அதில் 6 கிடச்சிரும். அந்த மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதே மாதிரி உங்களோட அசெட் பேலன்ஸ் எவ்வளோ வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏர் ட்ராப்ஸ் கிடைக்கும். ஒன்று நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் லைக் இன்னும் டைம் 23 ஹவர்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அந்த லாட்டில் வின் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் எனக்கு $292 இதிலே கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் எவ்வளோ நடந்திருக்கு, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, இதில் நான் எவ்வளோ ஜெயிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி எதெல்லாம் மிஸ்ட்டு, நான் கலந்துக்கிட்டு எதெல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியும். இதெல்லாம் எனக்கு கிடச்சிது. ஒவ்வொன்றும் லைக் $2, $3, $4, ஈவன் $1 அந்த மாதிரி எப்படி வேணாலும் கிடைக்கும், நம்மளோட அசெட் பேலன்ஸை பொறுத்து. சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். எப்படி நம்ம ஹியோபியில் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதில் காயின் வாங்குறது. அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அதில் பை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ்லாம் இருப்பாங்க. இதில் நான் ஒருத்தரை கிளிக் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் வாங்க போகிறேன் அப்படின்றத போட போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 200 போடுறேன். இவர் அதில் லிமிட் வச்சிருக்காரு 200.78 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காரு. ஸோ நான் ஒரு 205 அந்த மாதிரி கொடுத்துட்டு நான் டன் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதில் நம்ம கூகுள் பே மூலியமாகவே நம்ம பே பண்ணிக்கலாம். அதில் முன்னாடியே காட்டும் என்னென்ன பேமெண்ட் மெத்தட்லாம் இருக்குது அப்படின்னு. நான் இங்கே பே நவ் அப்படின்ற ஆப்ஷனை இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இவரோட நேம் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்ன்றது தான் நம்ம நார்மலாக மொபைல் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பர் தான் இது. அதை நான் காப்பி பண்ணிவிட்டு கூகுள் பேயில் போயிட்டு நான் பே பண்ணணும். இப்போ நான் அமௌண்ட் வந்து 205 பே பண்ணணும். நான் இப்போ இந்த அமௌண்ட் அவரோட நம்பர் அக்கௌண்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் கூகுள் பேக்கு போகிறேன். கூகுள் பேயில் போயிட்டு நம்ம நார்மலாக நம்பர் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல இவரோட நம்பரை நான் போட போகிறேன். அவர் பேர் வருதான்றதையும் நான் கிராஸ் வெரிஃபை பண்ணிப்பேன். கூகுள் பேன்றனால ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அலௌட் இல்லை, அதனால் உங்களுக்கு பிளாக்காக தெரியுது. இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அவரோட நேம் வந்துருச்சு. இப்போ நான் பே பண்ணிட்டேன். இப்போ இந்த 205 இருக்கு இல்லையா, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் தேவைப்படும். இப்போ நாங்கள் போயிட்டு ஐ ஹாவ் பெய்ட் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணோடனே நமக்கு கன்ஃபார்ம் பேமெண்ட் கேட்கும். அதை ஜஸ்ட் டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நார்மலாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நார்மலாக இந்த செல்லர் வந்து 5 மினிட்ஸ்க்குள்ளேயே லைக் நம்ம அவரோட அசெட்டை ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதாவது நம்ம கேட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்றாரு USDT. இப்போ நம்ம USDT தான் வாங்கியிருக்கோம், அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இவரோட மெசேஜில் போயிட்டு நான் பெய்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் லைக் சென்ட் பண்ணிவிட்டு நான் பேக் வந்து வெயிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நமக்கு $205 USDT கிடச்சிருச்சு. ஸோ இதை நம்ம வச்சுட்டு ஆக்சுவலாக என்கிட்ட முன்னாடி லைக் அசெட்ஸ் இருந்தது. ஸோ அதோட சேர்த்து இப்போ என்கிட்ட $211 இருக்குது டாலர்ஸ். ஸோ இதை வச்சுட்டு எப்படி வாங்குறது அப்படின்றத நான் காட்ட போகிறேன். இப்போ நான் BTCக்குள்ளே ஒரு எக்ஸாம்பிளுக்காக போய்க்கிறேன். பை கொடுத்துட்டு BTC இப்போ கரண்ட் ப்ரைஸில் நான் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ப்ரைஸில் ஈவன் $20,000 கூட கொடுக்கலாம். கொடுத்து அந்த ப்ரைஸில் தான் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கிளிக் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். இப்போ எனக்கு லைக் $50 வாங்குறேன், $52 வாங்குறேன். பை BTC அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நான் அதை கிளிக் பண்ணுவேன். இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆர்டர் அப்படின்னு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர்டரில் இருக்குது, டக்குன்னு மறைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம கொடுத்த லைக் அந்த அமௌண்ட்டுக்கு பை ஆகிடுச்சு. அந்த ஹிஸ்ட்ரியில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதை உடனே நான் உங்களுக்கு செல் பண்ணி காட்டுறேன். நம்ம வாங்கின அமௌண்ட்டை இந்த $52 நம்ம வாங்கினதை அப்படியே நான் இப்போ செல் பண்ணிடுறேன். இப்போ கரண்ட் ப்ரைஸ்க்கு இங்கே வந்துட்டு டக்குன்னு செல் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ப்ரைஸை ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ செல் ஆகிடுச்சு அப்படின்னா லைக் நம்மளோட USDT நமக்கு ரிட்டர்ன் வந்துடும். இப்போ நம்ம போய் அசெட்டில் அதை பார்த்துக்கலாம். நம்மளுடைய $211 அப்படியே இருக்குது. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த நியூ லிஸ்டிங்க்கு எலிஜிபிள் ஆகிருப்பேன் இல்லையா, அதை நான் உள்ளே போயிட்டு செக் பண்ணுறேன். இந்த மூவ்ஸ் நிறையா காயின்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்றில் மேபி ஃபஸ்ட் இருக்கிறதே வச்சுக்கலாம். இதில் ஜாயின் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா என்ரோல்ட் அப்படின்னு வந்துடும். அப்படி என்ரோல்ட் ஆகிடுச்சுன்னா நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணி காட்டுறேன். யூ ஹேவ் என்ரோல்டு. உள்ளே கிளிக் பண்ணி பார்க்கலாம். இங்கே மேலே காட்டுது பார்த்தீங்களா, நான் எவ்வளோ USDT லைக் ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ ஜாயின்டு. இதில் ஈவன் $1000 லக்கி ஸ்டார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் நார்மலாக ஹியோபியில் பார்த்தீங்கன்னா எல்லா காயின்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும் USDT பேரில். மோஸ்ட்லி நம்ம அதில் தான் பண்ணுவோம், நம்ம முன்னாடி பேசின மாதிரி. அதே மாதிரி நீங்கள் கெய்னர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லாஸ்ட் 24 ஹவர்ஸில் என்னென்ன காயின்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, அதே மாதிரி நியூவாக என்னென்ன வந்திருக்கு, லூசர்ஸ், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் ஹியோபியை பற்றினது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.